வணக்கம். நான் சம்பத். சரிதா டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஜாஃபர்கான்பேட். பசி பிணி போக்குவோம், வள்ளலார் வாக்கு. நான் ஜாஃபர்கான்பேட்டில் சரிதா டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு நானும் என் மனைவியும் சேர்ந்து நடத்திட்டு வரோம். ஒரு நாள் ரொம்ப வெயில் நேரம், ரொம்ப கிறக்கத்தில் ஒரு முதியவர் வந்து என்னுடைய மனைவி கிட்ட கேட்டிருக்காரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுமா அப்படின்னு. உடனே எங்கள் வீட்டு அம்மா இருக்கிற சாப்பாடை எடுத்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருமா அப்படின்னு வாழ்த்திட்டு போயிருக்காரு. அந்த வெயில் நேரத்தில் எனக்கு சாப்பாடு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே முதியவர் அடுத்த வாரம் அதே நேரம் வந்து சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டோன்னு எங்கள் வீட்டம்மா அதிர்ந்து போயிட்டாங்க. போன வாரம் கொடுத்தோமே இந்த வாரம் இல்லையே அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லேருந்து வாங்கி அவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனாங்க. இது என்ன ஆயிடுச்சு, வார வாரம் தொடர்கதையாச்சு. தொடரும்பொழுது என்ன ஆகிடுது, ஒருத்தர் 2 பேர் ஆனாங்க, 2 பேர் 3 பேர் ஆங்க, 5 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டம்மா முடிவு பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. உடனே 5 பேருக்கான தொகையை கொடுத்தோம். 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். இதை வந்து பிளட் ராஜ்குமார் அப்படிங்கிறவர், அவரை பற்றி நான் சொல்கிறேன். பிளட் ராஜ்குமார்ங்கிறவர்கிட்ட இந்த தகவலை சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், பரவாயில்லையே, நல்ல விஷயம், எடுத்து செய்யணும், இதை ஒரு 50 பேருக்கா கொடு, நீ 5 பேர் கொடுக்குறல்ல 50 பேருக்கா கொடு அப்படின்னு சொல்லி 3 இட்லி சட்னி சாம்பார் கொடுத்தோம். ஆரம்பத்தில் அப்படி 50 பேருக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்பொழுது 100 பேருக்கு மினி டிஃபன் மாதிரி கொடுக்குறோம். 2 இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் பாக்குமட்ட தட்டில் கொடுக்குறோம். கான்செப்ட் என்னென்னா, ஆண்டு முழுவதும் வெள்ளிதோறும் காலை அன்னதானம். உலக வள்ளலார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இடம் கங்கையம்மன் ஆலயம், ஜாஃபர்கான்பேட்டை. மாதிரி நல்ல விஷயங்களில் நீங்களும் பங்கெடுத்துக்க விரும்புகிறீங்களா? யாருக்காவது தானம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க, சேர்ந்து செய்வோம். நன்றி.